நம்ம தொழிலெத்து பண்ணு. 1000 என்ன 10,000 கூட தரேன். யோ அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் போயா. எப்பவுமே கர்ம காலாண்ட வந்து தான் படுத்துட்டு இருக்கோம். போ அப்படி. அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுற. அப்போ எப்பதான் திருப்பி தருவ? வேணாம் வேணாம், நானே வரேன். என்னை எல்லாம் கேவலமா நினைக்கிறீங்க. எங்க அப்பன் தாத்தன் கண்டுபிடிக்க இருந்த கூடு விட்டு கூடு பாயிற மருந்தை நான் கண்டுபிடிச்சேன். இந்த உலகத்துக்கு அதிகமான் யாருன்னு தெரியும். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் மிருகங்களை வச்சு தான் டெஸ்டே பண்ணுவாங்க. எனக்கு நீதான். மச்சான் திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டாருடா, என்னன்னே தெரிலடா. அதாவது ரொம்ப யோசிச்சு மூளை வீங்கி நரம்பு தொங்கி கண்ணு வீங்கி சைடு வாங்கி படுத்துட்டாரு. இதை சரி பண்ண முடியாதடா? அப்படி உடனே சரி பண்ண முடியாது. மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரு. இப்போதைக்கு அவர் ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அவர் ஏன் டாக்டர் திடீர்னு இந்த மாதிரி ஆனாரு? அது மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காருல்ல, அதனால் அவரோட மூளை எப்பவுமே இயங்கிட்டே இருக்கு. இப்போ அதுக்கு ரெஸ்ட் தேவை. அதனால தான் ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். இது உடனே சரியாகணும்னு இல்லை. சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 நாள் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், ஏன் 2 வருஷம் கூட ஆகலாம், ஏன் சரியாகாமலும் போகலாம். இப்போதைக்கு அவரை சுற்றி அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, அவர் டெய்லி எது கூடலாம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரோ அதெல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அவர் உலகம் அவருக்கு பிடிச்சதை சுற்றி தான் இருக்கணும். அவரை ஃப்ரீயாக விட்டுருங்க. இதுக்கு மேலே ஏதோ பண்ணணும்னா சைக்காட்ரிஸ்டாக தான் பார்க்கணும். வா அப்படியே வெளில வா, நான் தெளிவாக சொல்கிறேன் என்னன்னு. மருந்தெல்லாம் கொடு, ஓகேவா? அவர் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பயந்துட்டு இருக்காதீங்க. ஐயோ இவ்வளோ வரை எப்படி எழுப்பட்டு தெரியலையே. லக்கி எழுந்துடுறேன். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே. அந்த ஃபஃபினை திருப்பி மோந்து பார்த்தா தானே இந்த உடம்புக்குள்ளே வர முடியும். எல்லாம் பண்ணியும் இதை கோட்டை விட்டுட்டேனே. அதிக பிரசிக்க அதிகமா. ஐயோ என்ன நானே திட்டிக்கிறேனே. அந்த டாக்டருக்கு வேலை இல்லாமா வாய்க்கு வந்ததெல்லாம் அச்சு விட்டான். இதுங்க அறிவு இல்லாம அதையே ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர் சொன்னதை கேட்டு எப்படி செய்யறான் பாரு என் தம்பி. நான் சொன்னதை கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? டேய் சத்யவா, நான் தானே உங்க அண்ணன். டேய் அடியே நீயாச்சு கேள்றி. ஒரு பிரெட் ஆம்லெட் கேட்டு தப்போ போச்சுடி. டேய் 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 அது எத்தனை வந்து என் மூக்குல விடா. ஐயோ மேலே வச்சிட்டானே, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஏய் இங்க வந்து பயப்படுற? பயந்தாங்கோடி. ஏன் உனக்கு பயமா இல்லை? சொல்லும் போது எனக்கு கூட தான் சுருன்னு இருந்துச்சு. பயத்துல ஒண்ணு கூட தானே வருது அப்பப்போ. பயந்தோம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஆனாலும் கண்ணில் மட்டும் பயத்தை காட்டலாதரா. மொத்தம் சொல்லி முடிஞ்சிடும். வெயிட் பண்ணு, அவன் வருவான். வருவான்னு சொல்றல. சாரிப்பா, வெயிட் பண்றா. இந்த ஆள் இந்த மாதிரி எல்லாம் பண்றதை பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னே தெரில, எல்லாம் நம்மளையே சுற்றி சுற்றி அடிக்குது. செடி கொடின்னு பிடிச்சிட்டு இருந்த ஆள் இப்போ குழந்தை மாதிரி பால் குட்டியை பிடிச்சிட்டு இருக்காரு. அதான் அவனும் சொல்லியிருக்கான்ல, நீ நம்ம அவர் நல்லா பார்த்துக்கிட்டா அவரும் சீக்கிரமாக குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல.
ச்சே கடுப்பா இருக்குல்ல. வீட்டில் வேற எதுவும் சமைக்கல. ஏதாச்சும் ஆர்டர் பண்றியா? சரி. சோத்துக்கு செத்துதுங்க. எனக்காக ஏதாவது ஃபீல் பண்ணுதுங்களா? ஏன் அண்ணி அண்ணன் எதுவும் திட்டினீங்களா? அவன் எப்பவுமே என் மேலே அன்பா இருப்பாடா. என்னடா புதுசா கேக்குற? நான் எப்பவுமே அவரை திட்டிட்டு தானே இருக்கேன். விளங்குன மாதிரி தான். அது இல்லை அண்ணி, அண்ணன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொன்னீங்களா? இல்லை கோவமாக ஏதாவது திட்டினீங்களா? ச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. ஏன் அண்ணி, ஒருவேளை அண்ணன் நடிக்கிறாரோ? எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட்? என்ன பண்ண போறா? மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மச்சான். டேய் எப்பவும் நான் தான் சொல்லுவேன், என்னடா புதுசா நீ சொல்ற? சரக்கு எதுவும் போட்டிருக்கியா மச்சி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. இந்த ஊருக்கு நான் எவ்வளோ நல்லது சொல்கிறேன், எவனுமே நம்ப மாட்டான். நான் என்ன அவ்வளோ கேட்டவனா? டேய் இப்போ எதுக்கு சுற்றி வலிச்சு வர? இப்போ நான் அவன் தானே பிரச்சனை. பேசாமல் சொல்லு, கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். காம்ப்ரமைஸா? காலில் விழுந்தாலும் சரி, காம்ப்ரமைஸ் இருந்தாலும் சரி, அதில் நமக்கு ஒரு நல்லது இருக்கணும். அந்த நாய் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுது? அப்புறம் எதுக்குடா ஃபீல் பண்ணுற? டேய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஊருக்காரங்க நான் சொல்றத நம்ப மாட்டானுங்கன்றேன். நீ அந்த சேது நாயை பத்தி பேசிட்டு இருக்க. பா நீ சொல்றது சரிதான்பா. நீ சொல்றது உனக்கு மட்டும் தான் நல்லா இருக்குது, அடுத்தவனுக்கு நல்லதே இல்லையே. டேய் நான் நல்லது நினைக்கிறது நான் நல்லா இருக்கணும் தான். மற்ற லைஃப் மயிரா போனா எனக்கு என்னன்னு மைண்ட் செட் வச்சு பாரு, நம்ம லைஃப் நல்லா இருக்கும். சரி ஓகே தான், அவன்கிட்ட காசு இருக்குது, அதை வட்டி விட்டு துட்டு சம்பாதிக்கிறான். அந்த துட்டை வச்சு நல்லா தின்னு கொளுத்து போயிருக்கான். உன்கிட்ட என்னடா இருக்கு? இந்த வாய் தான் இருக்குது. இந்த வாய் வச்சு எத்தனை நாள் ஓட்ட போற? துட்டு வர வேலையை பாரு மாமே. கரெக்டு தான், அவங்கிட்ட காசு இருக்குது, ஆனால் ஊருக்குள்ள அவன் பொம்மையாக தானே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம லைஃப்பை பாரு, மயிறு மாதிரி இருக்குது. பெத்த அப்பா அம்மாவும் இல்லை, கூட சொத்த ஒரு நல்ல பொண்ணு இல்லை, கையில் ₹1 பணம் கூட இல்லை. இதெல்லாம் இருக்கிறவனுக்கு அதை வச்சு எப்படி வாழணும்னு தெரில. அதை வச்சு வாழணும்னு தெரிஞ்சவனுக்கு இது எதுவுமே இல்லை. என்ன இலவு வாழ்க்கையில் எங்கே சுற்றி வலிச்சு வரேன்னு எனக்கு தெரியுது. நான் போய் சரக்கு வாங்கிட்டு வரேன். எப்படா கரெக்டாக கண்டுபிடிச்சா? தெரியும்டா டே, நீ இவ்வளோ பேசும்போதே தெரியும். சரி சரி சீக்கிரம் வா. சரக்கு கூட சீக்கிரமாக வந்துடுது, இந்த நல்ல நேரம் சீக்கிரமாக வந்து தொலைய மாட்டேங்குது. சேது இறங்கடா, போட்டுற மாட்டாங்க. எனக்கு பயத்தில் வார்த்தை கழிக்கிறது. நீ ஆரம்பிச்சு விட்டுரு, அப்படியே நான் பார்த்துக்கிறேன். சப்போஸ் மாட்டேன்னு வச்சுக்கோ, அறுத்துட்டு அப்படியே ஓடி என் மயிர மாட்டாம பண்றது சொல்லியா? போங்கடா போங்கடா டேய். டேய் யாரா நீங்க? டேய் யாரா நீங்க? யா முன்னாடி பொருள் போட்டு வந்துக்கிறீங்க? டேய் சாவு போறனா யாரு சாவடிக்கணும் தெரிஞ்சுட்டு சாப்பிடணும். டேய் ஓட்டா பைத்தியக்கார கூதி சேது, நீயாடா? என்னடா இப்படி வந்து நிக்கிற? சீ பொருளை கீழே போடு. எத்தனை நாள் தானே பேசின்னு அடிக்கடி சண்டை போட்டு இருக்குது. தவா எனக்கு எல்லாத்துக்கும் பாரு சேது, பொருள் எத்தவெல்லாம் சம்பவம் செஞ்சதா சரித்திரமே கிடையாது. கிறுக்கு புதி மாரி பண்ணாத பொருளை கீழே போட்டு அப்படியே ஓடிடு. பாத்தியாடா, சாவும் போது கூட கற்று சொல்லிக்கலாம். இந்த யோவன் இவ்வளோ பயத்தில் கூட அழகாக தான்டா இருக்கான். டேய் அவள் கொல்லும்ல. சொன்னா கேளு சேது, வேண்டாம் ஓட்டுருவோம் வர. ஒருவேளை சாம்பார் வீட்டுக்குள்ள போயிருப்பானோ? டேய் சாம்பார் வீட்டில் எப்பவுமே ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்கடா, அங்கே இருக்க சான்ஸே இல்லை. வா தேடுவோம். அண்ணி அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி பிரீத்தி வேணா வீட்டுக்கு வர சொல்லலாமா? அப்படிலாம் இல்லை அண்ணி, அவளை பார்க்கறதுக்கு வேற வழி தெரியல. எப்படி துண்ணுதுங்க பாரு. எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுதா? தீனி பண்டாரங்க. இவன் யாரா என் வீட்டுக்கு வந்து என்னைய துரத்துறான்?
அடியே கட்டிலுக்கு அடியில ஒருத்தன் இருக்காண்டி. ஏய் சத்யவான், நீயாவது வந்து பாருடா, எங்கடா இருக்கீங்க? தம்பி இங்க வாயேன். சொல்லுங்க அண்ணி. ஏதோ ஸ்மெல் வருது இல்ல? என் பொண்டாட்டி புத்திசாலி, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். கேஸ் ஆஃப் பண்ணீங்களா? கேஸா? ம், போய் பாருங்க. டேய் சத்யவான், நீ நிஜமாவே சாம்பார் தான்டா. எப்படி போதுங்க பாரு. டேய் அந்த பாட்டில் அங்கிட்ட குடுறா. டேய் பாட்டில் இந்த பக்கம் எடுத்துட்டு வாடா. டேய் ஐயோ இந்த நார பையன் மோந்து பார்த்து மயங்கி விழுந்துட்டானே. கிடைச்சி சான்ஸும் இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? ஏய் சத்யவான், டேய் இங்க பாடுறா. ஒருவேளை சாம்பார் சத்யான்னு கூப்பிட்டா திரும்புவானா? திரும்புறான். டேய் தம்பி வாடா. டேய் வாடா தம்பி, அண்ணங்கிட்ட வாடா. எட்ரா. டேய் சத்யவான், அது அண்ணங்கிட்ட எடுத்துட்டு வாடா. டேய் சத்யவான், டேய் வேணாடா, சொன்னா கேள்றா. டேய் அந்த சாம்பார் சத்து இப்ப நீயும் விழுந்துட்ட. யாரெல்லாம் என்ன காப்பாத்துவா? யாரா நீ என்ன மாதிரி இருக்கா? நீ யார் என்ன மாதிரி இருக்க? ஒன்ன மாதிரியா? சேதுகிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்குள்ள வந்தேன். அந்த பாட்டில் எடுத்து மோந்து பார்த்தேன். அந்த வாசனை. ஏதோ சத்தம் கேட்டு ரூமுக்குள்ள வந்தேன். பாட்டில் இடம் மாறி இருந்தது. அந்த ஸ்மெல்லு பர்ஃப்யூம்.